பல்லவ மன்னர் ஒரே இனக்குழுவில் இருந்து அவர்களின் உடல் தகுதிக்கேற்ப களப்படை, மரப்படை, அகப்படை என 3 விதமான படைப்பிரிவுகளை உருவாக்கி இருந்தார். எதிரி நாட்டுக்குள் ஊடுருவி உளவு பார்த்து பொருட்களை கொள்ளையடித்து அந்நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துவது களப்படையினரின் வேலையாகும். அதேபோல் யுத்த களத்திற்கு சென்று நேரடியாக போர் புரிந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வீரம் மிக்க படை மரப்படையின் வேலையாகும். 3வது படையான அகப்படையினர் உள்நாட்டு பாதுகாப்பு படையாகும். அதாவது கோட்டை, கொத்தடங்கள், கோவில்கள், சொத்துக்கள் இவற்றை பாதுகாப்பது இந்த அகப்படையின் வேலையாகும். இவ்வாறு இந்த 3 படை பிரிவினரே பிற்காலத்தில் களப்படையினர் கள்ளர்கள் என்றும், மரப்படையினர் மறவர்கள் என்றும், அகப்படையினர் அகம்படையார்கள் என்றும் உருவாகி முக்குலத்தோர் என்று அழைக்கப்பட்டனர் என்று லூயிஸ் டூமண்ட் என்ற பிரெஞ்சு மானுடவியல் அறிஞர் தி சவுத் இந்தியன் சப்காஸ்ட் சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் பெருமலை கள்ளர் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். முக்குலம் உருவாவதற்கு வேறு சில கருத்துக்கள் நிலவுகின்றன என்றாலும் முக்குலமும் ஒரே இனக்குழுவை சேர்ந்தவர்கள், அதாவது ஒரு தாய் தகப்பன் மக்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.